ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரியை தேடிக்கிட்டே வருவாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்துருவாங்க. அங்கே பாருங்கள் நிவீன் அதை வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இவர் நான் வரல, நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு நிவீனை மட்டும் அனுப்பி விடுவார். நிவீன் தான் போயிட்டு காவேரி கிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. எங்கே போயிட்ட காவேரி, நான் உங்களை எங்கெங்கே தேடின்னு இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னை ஏன் தேடுறீங்க, என்ன தான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டேன், நான் எதுக்கு என்ன தேடுறீங்க, அவங்களுக்கு விஜய் குடும்பமும் அவங்க பாப்பாவும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்ககிட்டே நீங்கள் பேசிட்டு ஜாலியாக இருக்கலாமே, என்னை பற்றியா நீங்கள் கவலைப்படுறீங்க? என்ன காவேரி நீ இப்படி பேசுகிற, அங்கே ஒன்று வீட்டில் வரலன்னு சொல்லிட்டு காணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே அழுதுன்ட்டுருக்குறாங்க, எல்லோரும் ஒரு பயத்தில் இருக்கிறோம், நீ வரலன்னு சொல்லிவிட்டு நீ என்னடான்னா கூலாக நடந்து வந்துட்டு அவங்க தான் முக்கியம் இவங்க தான் முக்கியன்ற. உனக்கு ஒரு விஷயத்தில் நீ குறியாக இருக்கிற, எனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டியா, அதுக்கு ஸ்டெப்பனாக அங்கே நில்லு, அங்கே உங்கள் வீட்டிலே இருந்தால் அந்த போராட்டம் பண்ணு, நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே போய் தான் உன் பிரச்சனையை சமாளிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க யோசித்தாங்க. அது எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், சும்மா இங்கே நின்றுட்டுருக்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவில் கிளம்பி போவாங்க. நர்மதா வந்து அம்மா அக்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு சாரதா எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக நின்றுருப்பாங்க. நர்மதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏம்மா அக்கா வரலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தா, அக்கா தான் வந்துட்டாள், அவகிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விடு நர்மதா, அவங்களாம் என்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து கோவம் தான் முக்கியம், இன்னும் கோவம் குறையில போல அவங்களுக்கு அப்படின்னு காவேரி சொல்லும் போது, கோவம்லாம் ஒன்றும் கிடையாதுடி, நீ பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பிடிக்காம வீட்டை விட்டுன்னு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக நீ போயிட்டு எங்கேயோ சுற்றிட்டு வரியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போது நீ ஸ்கூல்லேருந்து 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எங்கே போனா நீ அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் விஜய் வீட்டுக்கு தான் போனேன், அங்கே போனாக்கா ஏன் என் பிள்ளைய பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவர் திட்டி அனுப்பி விட்றாரு. நான் அங்கேருந்து கடுப்பாயிட்டு நான் போய் சினிமாவுக்கு போனேன், நான் சினிமாவுக்கு போனியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால் சினிமாவுக்கு போய் படம் பார்த்துட்டு பொறுமையாக நடந்து வந்தேன், அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாமல் சரி நேராக கொடைக்கானல் கிளம்பி போகலான்ட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த நேரம் தான் நிவீன் வந்தார், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு எடுத்து வைமான்னு சொல்லிட்டு காவேரி உள்ளார போயிடுவாங்க. உடனே சாரதா வந்து மற்றவங்க கிட்ட, ஏன்டி இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே, என்னடான்னா சண்டை போட்டேன் சினிமாவுக்கு போயிட்டேன் அப்படின்றால, என்ன தான் நடக்குதுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாங்க. அம்மா விடுமா, பசிக்குது இல்லை சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடும் போது காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு அப்பா ஞாபகமாகவே இருக்குது, அப்பா இருந்திருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் காலையில் என்னுடைய விருப்பத்துக்கு பேரில் அவர் எதுவுமே வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார், நான் சந்தோஷமாக இருக்கிறது தான் அவர் விரும்பியிருப்பார், அதனால எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு உள்ளார போகும்போது சாரதா போயிட்டு சரவணன் ஃபோட்டோன்னுட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு பேசின்னு இருப்பாங்க. அப்பா எல்லாத்தையும் செய்வார், அப்பா எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்றாரு. இப்போ இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறக்குது, அங்கே மாப்பிள்ளை தனியாக இருக்கிறாருன்னு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு தானே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன். இவளுக்கு அடிப்பட்டதுலேருந்து இவளை ஒரு நேரம் பார்த்தா பாவமாக இருக்குது, ஒரு நேரம் பார்த்தா கோவமாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு இதுக்கு ஒரு வழி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க நின்று அழுதுட்டு அதுக்கப்புறம் உள்ளார போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவீன் வந்து நேராக வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கிளம்பி போயிட்டு விஜய்கிட்ட தான் வந்து பேசுவார். என்னது சினிமாவுக்கு போனாலா அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சிரிப்பார். என்ன பிரதர், நான் எவ்வளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து சிரிச்சுட்டு இருக்கிறீங்க. இல்லை பிரதர், இப்போது எல்லோரும் கோவப்பட்டாங்க, அவங்க வீட்லேயும் அவங்க அம்மா அப்படி திட்டி இருக்கிறாங்க, நானும் இங்கே திட்டி அமுச்சு விட்டேன், அவள் பாருங்கள் எங்கே ஜாலியாக சினிமாவுக்கு போயிருக்கிறா, அதுதான் அவள் ஒரிஜினல் கேரக்டர், அதனால தான் எனக்கு அவளை பிடிச்சிது அப்படின்னு சொன்னதுக்கு நிவீன் வந்து என்ன சொல்லுவார்னா, என்ன தான் இருந்தாலும் உங்கள் ஆள் பண்ண தப்போ வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, அவளை பாராட்டின்னு இருக்கிறீங்க, நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நிவீன் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து அவளை வந்து தேவையில்லாத நான் பிரச்சனை பண்ண நான் விருப்பப்படல. உடனே நிவீன் சொல்கிறார், நாளைக்கு வேறு பொண்ணு பார்க்குறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து வராங்க, பொண்ணு பார்க்கட்டும், நிச்சயம் பண்ணட்டும், கல்யாண தேதி கூட ஃபிக்ஸ் பண்ணட்டும், ஆனால் நாங்கள் கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம், நாங்கள் அதை தடுத்துருவோம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவர் விஜய் வந்து நடந்தால் நடந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். என்ன பிரதர் இவ்வளோ விரக்தியில் பேசிட்டு இருக்கிறீங்க, காவேரி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்டதுக்கு, சம்மந்தம் இல்லை தான் பிரதர், ஆனால் அவள் என்னை வெறுக்கிறாள், அப்போ நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம், இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு
புண்ணியமே இல்லாத போகுதுன்னும் போது அவள் எங்களை பார்த்தாவே வெறுக்கிறா அப்படின்னும் போது நம்ம ஏன் அவளை போய் வற்புறுத்தணும்னு தான் நினைக்க தோணுது எனக்கு அப்படின்னும் போது அவர் நிவின் வந்து யோசிக்க ஆரம்பிப்பார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பொண்ணு பார்க்குறதுக்கு வருவாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மா வந்து எல்லாருமே வந்து பொண்ணு வீட்டில் இருப்பாங்க. பொண்ணுடைய அப்பா அம்மா தான் வந்து வரவேற்பாங்க. ஆனால் பொண்ணே வந்து வர வைக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு யாருக்குமே பிடிக்காது. அதனால் எல்லாருமே உம்முன்னே உட்காண்ட்ருப்பாங்க. இவங்க காவேரி மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டு நின்றுருப்பாங்க. அதுக்கு காவேரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரெசென்ட் எல்லாமே மாறி போயிடுச்சு. உள்ளேருந்து வெயிட் பண்ணின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படிலாம் கிடையாது. எல்லாமே இப்போ மாறினதுனால நாங்களும் மாடர்னாகவே மாறிக்கிட்டோம். இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எல்லாமே அட்வான்டேஜாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நல்ல விஷயந்தாம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே பையனுடைய அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பையனும் பொண்ணும் வந்து மேட்ரிமோனியில் பார்த்து பேசிட்டாங்க. எங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குது, உங்களுக்கு என்ன விருப்பமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. சாரதா உம்முனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருப்பாங்க. அப்படியே இவங்க காவேரி வந்து பார்த்திங்கன்னா முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சாரதா சொல்ல மாட்டாங்க, நிவின் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன தட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வாங்க அத்தை வந்து வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்க. இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க இல்லை, அதனால் வாங்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்டே கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிவின் வந்து கங்காவை கூப்பிட்டு 2 பேரும் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்னங்க ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணி சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிவிட்டு கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க போனதுக்கப்புறம் சாரதா வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டை கீழே தட்டி விடுவாங்க. காவேரிக்கு உடனே கோவம் வந்து, என்னம்மா உனக்கு ஆச்சு, உனக்கு ஏம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, நான் தான் தெளிவாக சொன்னேன்ல எனக்கு இதில் விருப்பம் இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைந்தா நான் கிளியராக சொல்லிட்டேன்ல, எதுக்கு நீ இந்த மாதிரி வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, யாருக்குடி பைத்தியம், எனக்கா பைத்தியம் சொல்லு பார்ப்போம், நீ உனக்கு ஒரு அளவுக்கு தான் எதுவாக இருந்தாலும் பண்ண வேண்டியதை, நீ இஷ்டத்துக்கும் ஆட்டம் போட்டுருக்குற, இப்போ கல்யாணம் வரலையும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டுட்டு நாங்கள் தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், விஜய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறேன், நான் வீம்புக்கு நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டதுக்கு, நீ என்ன சொன்னாலும் சொல்லணுனாலும் நான் வந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் அங்கேருந்து உள்ளார போயிட்டு கதவு வந்து டமார்னு சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் வந்து காமிப்பாங்க. நான் நேத்திக்கே சொன்ன மாதிரி தான் விஜய் வந்து என்ன சொல்வார்னா, இப்போது கல்யாணம் ஆக போது எப்படி இருந்தாலும் காவேரிக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் விருப்பம், என்ன வந்து அவளுக்கு பிடிக்கவே இல்லை, வெறுக்கிறான்றது மட்டும் அவர் வந்து கிளியராகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மனசில். இனி வந்து நம்ம அவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்க வேண்டாம், நம்ம லைஃப் தான் இப்படி போச்சு, இனி அவள் லைஃபாவது சந்தோஷமாக இருக்க போட்டோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரியாவது அவள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து என்ன பண்ணுவார், கல்யாணம் ஆன ஃபோட்டோவை வந்து எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் மனசார அப்படியே வச்சு ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பாப்பா வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவர் கபோர்டு சாத்திட்டு போயிட்டு நேராக சோமுக்கிட்ட தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லை தாத்தா, இந்த மாதிரி பாப்பாவுக்கு நான் வந்து ஒரு 3-4 நாளாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாத இருக்கிறேன், அனுப்பாதனாலே காவேரி வந்து வீட்டுக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனி வந்து இங்கேயே இருந்திருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாமா, வேறு ஸ்கூலை பார்த்துட்டு நான் பாப்பாவை சேர்த்து விடலான்னு இருக்கிறேன், உங்களோட விருப்பம் என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து சோமு கேட்டதுக்கு, எதுக்கு விஜய் அவசரப்படுற, இப்போ தான் கூடி வர நேரத்தில் ஏன் இப்படி நீயா வந்து வேண்டான்ற மாதிரி போகிற அப்படின்னு, என்ன தாத்தா கூடி வருதுன்றீங்க, இப்போ 5 வருஷம் தான் பார்க்காத இருந்தால் இப்போ பார்த்து அவகிட்ட பேசுறது பழகிறதுன்னு போனால் கொஞ்சமாவது அவள் மாறுவா, அவளுக்கு ஞாபகம் வரும், பாப்பா இப்படி கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன், கடைசியில் இன்றைக்கி பாப்பா நம்மளை வீட்டை விட்டு போகிற அளவுக்கு வந்துட்டான்னா அவன் மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தாக்கா அவன் நம்மளை விட்டு அவள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போகிறானாக்கா இனி விட்டால் வேலைக்கு ஆகாது, அட்லீஸ்ட் என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவளுக்காகவா நான் இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான், எனக்கு காவேரி வந்து அவன் மனசு மாறட்டும், இல்லை வேறு யாருனா கல்யாணம் பண்ணிக்கினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் இனி வந்து அவங்க விஷயத்தில் தலையிடுற மாதிரிலாம் இல்லை, இனி அவளாச்சு அவங்க குடும்பமாச்சுன்னு இருக்கட்டும், நான் வந்து பாப்பா கூட்டிகிட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, பாப்பாவுடைய படிப்பும் வந்து வீணாக போகுது, அதனால் நம்ம வேறு ஊருக்கு வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாக்கா காவேரி இங்கே வர்றதுக்கு வழியும் கிடையாது, அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறதும் கிடையாது, நம்மளும் அவங்களும் இங்கே வரப்போகிறது கிடையாது, அதனால் நம்ம இதில் தான் பெஸ்ட்டு வழி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோமு வந்து, எதுக்குப்பா அவசரப்படுற விஜய், கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி, எவ்வளோ தாத்தா பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க,
இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அது மீறி நடக்குதுன்னும் போது நம்மள போய் ஒருத்தவங்கள பற்றி நம்ம பேச தான் அவள் வீம்புக்கு பண்ணுறான்றது தான் நேற்றுக்கு நிவின் கூட என்கிட்ட சொன்னார். உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் பண்ணல, நான் ஏதோ செய்யணுன்றதுக்காக தான் அவள் கல்யாணமே பண்ணுறா அப்படின்னு தான் நிவினும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோமு வந்து என்ன சொல்வார்னா, நீ உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் விஜய். உனக்கே அதுவே பிடிக்கல, நீ கிளம்புறன்னா எங்களுக்கும் அது சந்தோஷம்தான், எங்களுக்கும் எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சோமு சொல்வார். சரி தாத்தா, நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு வேறு ஸ்கூலுக்கான அட்மிஷன் வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.